கற்றல் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு அல்லது மாணவர்களுக்கு நாம் கொடுக்கிற உளவியல் சிகிச்சை முறைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐ ஹோப் யூ வில் பி என்ஜாயிங். நீங்கள் நிச்சயமாக இந்த செஷனை நீங்கள் நன்றாக அனுபவிப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு ஏற்கனவே ஒரு நல்லா படிக்கலை. இப்போ இங்கே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், போன கிளாஸில் அல்லது ஃபாதர் கேட்குறாங்க, போன கிளாஸில் நடந்ததில் ஒரு 10 கொஷின் இங்கே போடுறாங்க. அந்த 10 கொஷின் போட்டு ஆன்சர் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 80 பேர் சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு 10 பேர் ஆன்சர் சொல்லலைன்னா அந்த 10 பேருக்கும் ஒரு சின்ன தன்னை பற்றி ஒரு குறைந்த எண்ணம் வரும். இது இன்னைக்கோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த கற்றல் குறைபாடுள்ள குழந்தைகளை நீங்கள் சரியாக அணுகவில்லை என்றால் திருப்பி நீ என்ன பாஸ் பண்ணலையா, நீ என்ன படிக்கலையா, இதான் அவன் ஹேண்ட் ரைட்டிங், சரி வீட்டில் இது ஸ்கூலில் தான் டீச்சர்ஸ் கேட்குறாங்கன்னா அவன் ஒரு பரீட்சை எழுதிட்டு வர்றான், வந்த உடனே அம்மா அப்பா ஒரு காஃபி கொடுக்கறதில்ல, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதில்ல, வந்த உடனே டீச்சர்ஸை விட அவலட்சணமாக நடந்து கொள்கிறார்கள். எப்படி பரீட்சை எழுதுன? அசிங்கமான கேள்விகளில் இது ஒன்று. வீட்டுக்கு வந்த உடனே எப்படி பரீட்சை எழுதுகிறாய் என்று கேட்கிற அப்பாவும் அம்மாவுமாக இருக்க தகுதியே இல்லாதவர்கள். வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை கேட்போம். வீட்டுக்கு வந்த உடனே அப்பா அம்மாவுடைய ரோல் எது? வெரி ஆஃபன் we lose the role of us. இந்த ரோல் கிளாரிட்டி நமக்கு இல்லாதனால தான் நிறைய பிரச்சனை. எனவே கற்றல் குறைபாடு உள்ள ஒரு குழந்தையை அல்லது கற்றல் மிகுந்த ஒரு பிள்ளையை கூட வீட்டிலே வருகிற போது முதல்ல அணுகிற போது நீங்கள் தாய் தந்தையராக அணுக வேண்டும். நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாசித்த கட்டுரை சொல்லியது 2025. நாம் முடித்து விட்ட ஆண்டிலே 5 குழந்தைகள் பிறந்தார்கள் என்றால் ஒரு குழந்தை ஆட்டிசத்தோடு இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். எல்லாருக்கும் ஒரு சின்ன குறைபாடு இருக்கும், கற்றலிலும் அப்படி இருக்கிறது. ஆனால் கற்றலிலே மிக உயர்ந்து நிற்கிறதுனாலே அந்த விஷயத்தை நாம் லேர்னிங் டிசபிலிட்டி என்று சொல்லுகிறோம். உணர்வு ரீதியாகவும் நிறைய பேருக்கு டிசபிலிட்டி இருக்குது. சம்மந்தமே இருக்காது, கோவப்படுவார்கள். ஒரு ஆட்டோவில் போயிட்டுருப்பாங்க, முன்னாடி ஒரு சைக்கிள் போவான், அவன் திடீர்னு இப்படி டேர்ன் பண்ணுவான். ஆட்டோ டிரைவர் கூட வருத்தப்பட மாட்டார், ஆனால் இவன் பின்னாடி இருந்துட்டு முட்டாளுன்பான். அப்படின்னா உனக்கு நோய் இருக்குன்னு அர்த்தம். பட் இதுவே ரொம்ப அதிகம் இருந்துச்சுன்னா அவனை அந்த முத்திரையை நாம் கொடுக்கிறோம். காக்னிட்டிவ் நம்முடைய அறிவு சார்ந்தும் நிறைய நமக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. அதனால் நம்ம அறிவு குறைபாடின்லாம் சொல்ல மாட்டோம், அது ரொம்ப டாமினேட் பண்ணும்போது சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் முகவுரை. இது முகவுரை தான். நம்ம பார்க்க போகிறது அந்த 3வது பாக்ஸு, தட் இஸ் கற்றல் குறைபாடு. ப்ரொஃபஸர் கொடுத்த பவர் பாயிண்ட்லேருந்து நான் திருடி இருக்கிறேன் இந்த படத்தை. படம் எல்லாருக்கும் தெரிஞ்ச படம், பட் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கிற மார்க் எனக்கு தெரியுது. நான் ஒரு டம்ளரில் ஒரு ஐஸ் கட்டியை போட்டால் கொஞ்சம் பீஸ் கீழே கிடக்குது, கொஞ்சம் மேலே இருக்குது, எனக்கு அதுவெல்லாம் தெரியுது. அப்போ கணக்கில் குவார்ட்டர்லி மார்க்ஸு அவன் 15 மார்க் எடுத்துகிட்டு இருக்கான். எத்தனையோ டியூஷன் விட்ட பிறகு தான் 15 எடுத்தோன்னா டமால்னு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு மூளையிலே கோளாறு. நீங்கள் அந்த டம்ளர் மேலே தெரிகிற ஐஸை பார்க்கக்கூடாது, கீழே நிறைய பிரச்சனை இருக்குது, அதை பார்க்கவே இல்லை. நம்ம அதை பார்க்க வேண்டும், அதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி செஷன்ஸ். ஓகே, அப்போது கீழே என்ன பிரச்சனை இருக்குது பாருங்கள், எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. உண்மை எது? இதுதான் உண்மை. ஆனால் நான் இதை பார்த்து ஏமாந்து போய்விட்டேன். அவன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரல, என்னெல்லாமோ அட்டெம்ப்ட் எடுக்கிறேன். எங்கே பிரச்சனை இருக்கிறது? அவனுக்கு ஞாபக சக்தியில் பிரச்சனை இருக்கிறது, அவனுக்கு தேவையில்லாத பயம் இருக்கிறது, அவனுடைய நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது, அவனுக்கு ப்ராசஸிங் டிலே. இப்போது நான் ஒரு திருக்குறளை படிக்கிறேன், டப்புன்னு சொல்லிடுறேன். ஆனால் சிலருக்கு திருக்குறளை எழுதிடுவான், கண்டிப்பாக பரீட்சைக்கு 2க்கு 2 மார்க் வாங்கிடுவான். ஆனால் ஒருத்தர் சொல்கிற ஸ்பீடுக்கு அவனால் சொல்ல முடியாது, அவனுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது அவன் இல்லை, நீங்கள் அப்பா அம்மா உட்காந்து யோசிங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்ட்டு. ஒரு அமெரிக்கன் ரிசர்ச் சொல்லுது, ஒரு கிளாஸில் 7 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா ஒரு பிள்ளை கண்டிப்பாக கற்றல் குறைபாடு இருக்கும். அது எழுத்து சம்மந்தமாக இருக்கலாம், கணக்கு சம்மந்தமாக இருக்கலாம், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 7 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கும். அப்போ நான் என் கிளாஸில் ஒரு 35 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல 5 பிள்ளைகள் கற்றல் குறைபாடு இருக்கும் என்று ஒரு ஆசிரியருக்கு தெரியவில்லை என்றால் எவ்வளோ பெரிய பாதிப்பு. நான் பெற்ற வீட்டிலே 2 குழந்தைகள் இருக்கிறது, பக்கத்து வீட்டில் ஒரு 2 குழந்தை இருக்குது, பக்கத்து வீட்டில் ஒரு 2 குழந்தை இருக்குது. இந்த 5 குழந்தையில் அல்லது 6 குழந்தையில் நிச்சயமாக அந்த 3 வீட்டில் ஒரு குழந்தை நன்றாக படிக்காது என்பது உலகத்திலே நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய உண்மை. அது என் வீடாக அமைந்திருந்தால் அதை அணுக எனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே, கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கோம் இல்லையா, இங்கே இருக்கிறதில் நம்ம ஒரு 100 பேர் இருக்கோன்னு வச்சுக்கிடுவோம். 200 பேர் இருப்பீங்க, 100 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க.
68 பேருக்கு நம்முடைய அறிவுத்திறன் அல்லது ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷன் சொல்லிக்கிறோம், ஐக்யூ வந்து இவ்வளவு தான், நம்ம சராசரி தான். பெரிய மகான் மாதிரி ட்ராமா பண்ணாதுங்க. பிள்ளை வந்து 100க்கு 99 மேத்ஸ் எடுத்துகிட்டு வந்த பிறகு கூட திட்டுறீங்களே, உங்களுக்கு மூளையிலே கோளாறு. ஏனென்றால் நம்ம இங்கே இருக்கிறதில்ல, என்னையும் உள்ளடக்கி இந்த 68% வரோம். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, இங்கே இருக்கிறதுலையே ஒரு 10, 15 அல்லது அட்லீஸ்ட் ஒரு 3% இங்கே இருக்கிறோம். இவங்கெல்லாம் என்ன சொல்லுவோம்னா டல்லுன்னு சொல்லுவோம். இவங்க ஆவரேஜ். இங்கே இருக்கிறனும் என் பிள்ளை எல்லாரும் இருக்கணும்னா உலகத்திலே கிடையாது, கடவுளே அப்படி பண்ணலை. இங்கே இருக்கிறவங்க ஒரு 10, 13% தான். அவங்க யார்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஓகே, நீங்கள் சொல்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் இங்கே வர்றாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் பிள்ளை மேத்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஃபெயில் ஆகிறான், அவனுக்கு ஐக்யூ 140, 150க்கு மேலே இருக்குமா என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வேளை இருக்கலாம். ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்து ஒரு கேள்வி என்கிட்ட ஒரு நாள் வந்து கேட்டான். அவன் எம்எட் படிக்கும்போது என்கிட்ட வந்து கேட்டான். என்ன கேட்டான்னா, சார், இந்த படிக்காமல் இந்த ரோட்டில் பேப்பர்லாம் எடுக்கிறவங்க, இந்த கோணிப்பை நம்ம கன்னியாகுமரி பாசத்தில் சாக்கு எடுக்கிறவங்க, இந்த திருச்செந்தூர் கோயில் முன்னாடி இந்த பொட்டெல்லாம் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மூளை இருக்குமா சார், ஐக்யூ இருக்குமா சார்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ எடுவேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 27 பேர் அவன் வந்து ஸ்டடி பண்ணி பார்த்ததில்ல. டு யுவர் சர்ப்ரைஸ் சரியா, அதில் 4 ஸ்டூடெண்ட்ஸு எபவ் 110 ஐக்யூ. 110 தான் ஆவரேஜ். அதுக்கு மேலே 4 பேர் எதுவும் படிக்காதவர்கள் அல்லது 2, 3 படிச்சுட்டு இடையில போனவங்க, துணி உடுக்க தெரியாதவர்கள், துணி போட சக்தி இல்லாதவர்கள், 3 நேரம் சாப்பிட சக்தி இல்லாதவர்களுக்கு ஐக்யூ இங்கே இருக்கிறதுல 68% பேரை விட கூட. இதுதான் உலகம். இந்த உலகத்தில் உள்ள நீங்கள் வந்து எத்தியோப்பியாவிலேருந்து நீங்கள் வந்து கடைசியில் இருக்க ஆஸ்திரேலியா வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு ஐக்யூ மெஷர் பண்ணிங்கன்னா இந்த கிராஃப் கரெக்டாக இதே மாதிரி வரும். கிளாஸில் இருக்கிற 40 பேரும் ஜீனியஸாக இருக்குன்னு ஒரு டீச்சர் நினச்சாச்சுன்னா டீச்சர் வந்து கரெக்டாக புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். நான் பெற்ற 3 பிள்ளைகளும் ஜீனியஸாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சரி கிடையாது. மூத்த பையன் 10th வந்து 100 out of 100 எடுத்தான். செகண்ட் பையன் வந்து 60 தான் எடுக்கிறான். வந்து பெரிய பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. பட் யூ ட்ரை. ஆனால் அந்த குழந்தையை எப்படி அணுக வேண்டும் என்று தெரிய வேண்டும், அவ்வளோதான். ஒன்றா பார்க்கலாம். டிஸ்லெக்ஸியா, நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து வாசிப்பது சம்மந்தப்பட்டது. வாசிக்கிறதுல பிரச்சனையை குறைபாடு இருக்கிறதா, எல்லாத்தையுமே கற்றல் குறைபாடு என்று சொல்லுகிறோம். வாசிப்பதிலே எதுவும் குறைபாடு இருக்கிறதா என்பது குறித்து படிக்கிறது. வாசிப்பதிலே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து அந்த வார்த்தையை அவனுக்கு புரிய வேண்டும். சில நீள வார்த்தைகள், சின்ன வார்த்தைகள் கூட வாசிக்க முடியாமல் இருக்கலாம். ஸ்பெல்லிங் பிரச்சனைகள் இருக்கலாம். டைரக்ஷன், நிறைய பேர் டைரக்ஷனில் தப்பாக இருப்பாங்க. ஸ்பெல்லிங் வந்து ஒரு டேஷ் போட்டிங்கன்னா கேட்டும் போட மாட்டான், காட்டும் போட மாட்டான், கட்டும் போட மாட்டான், ஏதோ ஒன்று போடுறான். ட்ரபிள் ரீடிங் அலவுட் இன் கிளாஸில் சத்தமாக வாசிக்கிறதுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது. அதெல்லாம் வந்து கன்ஃபியூசிங் லெட்டர்ஸ். அவனுக்கு இந்த PBD இப்படி போடுறதை இப்படி போடுவான். வருதா? இது பாருங்கள், அனிமல். அது டக்குன்னு பார்த்தா அனிமல் மாதிரி தெரியும், ஆனால் அவன் எழுதும்போது எப்படி எழுதுவான், சில வேளை இந்த மாதிரி லெட்டர்ஸை அங்கே எங்கே மாற்றியெல்லாம் போடுவான். இப்போ ஒரு கிளாஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணுறவன் ஒரு 5 பேருக்கு ஒருத்தன் இருப்பான்னு ரிசர்ச் சொல்லுது. ஓகே, சாபம் போடுற மாதிரி போடுறீங்களா, 5 பேருக்கு ஒருத்தர் இருப்பான், அது ரிசர்ச் சொல்லுது மேடம், நான் சொல்லல. 5 பேர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல, இருப்பான். இந்த கன்சர்ன் வந்து நம்ம பிள்ளைகளை பற்றி நமக்கு இருக்கணும். ரிசர்ச் நான் பார்த்தேன். இந்த ரிசர்ச் ஃபைண்டிங் என்ன சொல்லுதுன்னா, வந்து ஏர்லியராக இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோன்னா கூட நிறைய டீச்சர்ஸ் நல்ல ரோல் பண்ணாலும் பேரண்ட்ஸ் இதில் இன்வால்வ் பண்ணலன்னா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. அப்புறம் கிராஃப் அப்படின்னாச்சுனாலே எழுதுது சம்மந்தப்பட்ட விஷயம். கிராஃப்னா படம்னு வச்சுக்காங்க. எழுத்து சம்மந்தப்பட்ட குறைபாடு, சிங் வேர்ட்ஸ், இன்கன்சிஸ்டன்ட் லெட்டர் சைஸ். லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஜே எப்படி இருக்கும், யூ சின்னதாக இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். இது எல்லாமே இருக்கணும் அவசியம் இல்லை. இது மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும். ட்ரபிள் வித் ஜாயிண்ட் அப் ரைட்டிங், கர்சிவ் ரைட்டிங்கில் சில வேலை பிரச்சனை இருக்கும். அப்புறம் ரைட்டிங் ஸ்கில்லையே பிரச்சனை இருக்கும். அல்லது கால்குலியானா கால்குலேஷன், ஏன்னா கணக்கு சம்பந்தப்பட்ட குறைபாடு. இந்த ADHD என்பது இப்போ அதிகமாக பேசப்படுகிறது, நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன்னா அட்டென்ஷன், கவனம். Dனா குறைபாடு, ஸோ கவனத்தில் குறைபாடு. அப்புறம் வந்து சிலர் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க, ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. வந்து பகல் கனவு நிறைய காமிப்பான், அவனால் தொடர்ந்து உட்கார முடியாது.
எக்ஸசிவ் டாக்கிங் நிறைய பேசுவாங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்கு, நிறைய ரிஸ்கெல்லாம் எடுப்பாங்க. இம்பேஷியன்ஸு பொறுமை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நார்மலாக அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு சவால் என்னென்னா வந்து இந்த மாதிரி நான் சொன்ன நம்ம ஆன்சைட்டி, நம்ம தேவையில்லாத பயம். ரெண்டாவது டிப்ரெஷன். ரொம்ப நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராகி ஆகி அது வந்து பிற கடைசியில் ரொம்ப மோசமாக போயிடும். அப்புறம் தான் இன்றைக்கி யாரோ சொன்னது மாதிரி அந்த மாத்திரைலாம் எடுக்க வேண்டியது இருக்கும். பிஹேவியரில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. வந்து எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டான், வந்து கலந்து போகணும். ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அந்த படத்தை பாருங்கள், அதுக்கு தான் அந்த படத்தை போட்டேன். வந்து எது கொடுத்தாலும் வேண்டான்ருவான், இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டுருவான். அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கும். அது மாதிரி வந்து திருப்பி மோட்டிவேஷனே இருக்காது. பாவம், ஃபஸ்ட் டெஸ்ட் எழுதும், அப்பவும் ஃபெயிலு, செகண்டு ஃபெயிலு, தேர்டு ஃபெயிலு, அவன் பாவம் போல் ஆகிடும். டீச்சர்ஸ்ட்டு இருந்தும் ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவனை கண்டுக்கிட மாட்டாங்க, அவன் ரொம்ப பாவம் போல் ஆகிடும். ஸோ மனநலம், இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ணுவது என்பதற்கு தான் இந்த தலைப்பு. மனநலம் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா எவாலுவேஷனும் வெறும் பரீட்சை பேப்பர் மட்டும் இல்லை, நீங்கள் அவனுக்கு கொடுக்கக்கூடிய காமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு அவனுடைய கான்ஃபிடென்ஸ், அவனுடைய நம்பிக்கையை குறைத்து கொண்டே வரும். சைக்கிளை எடுக்கும்போதே நான் வந்து சைக்கிளில் விழுந்துருவேன்னு நினைக்கிறவன் எப்படி சைக்கிள் ஓட்ட முடியும் இல்லையா? அது மாதிரி ஒரு நம்பிக்கை என்பது ரொம்ப குறைஞ்சது. இதற்கு மனநலம் அவனுக்கு மிக செழிப்பாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், செல்ஃப் எஸ்டீம், அவனுடைய மரியாதையை. படிப்பில் நீ வீக்காக இருக்கலாம், பட் ஒன்னே மாதிரி படிப்பில் வீக்குன்னு தான் தாமஸ் ஆல்வா எடிசனை வீட்டுக்கு விரட்டினாங்க. பட் அவனை அன்றைக்கி அசைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி நம்ம வேர்வை இல்லாமல் இந்த ஃபேன் ஓடுறதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு சல்யூட் சொல்லணும். ஃபீலிங்ஸ் அண்ட் லிசன், அவனுடைய ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். லேர்னிங் டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு எழுதக்கூடாது, அது கெட்ட வார்த்தை. ஸ்டூடெண்ட்ஸ் வித் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லணும். சி ஹாவ் லாட் ஆஃப் கன்சர்ன். நீங்கள் உண்மையாக சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை நிறைய வேலை பண்ணும். ஃபெயில் ஆகிறான், ஆனால் ஆஸ் எ டீச்சர், மேத்ஸ் டீச்சர், என் மேத்ஸ் டீச்சரில் ஃபெயில் ஆகிறான். ஆனால் அவன் வந்து ஒரு ட்ராயிங் காம்படிஷனில் வின் பண்ணும்போது ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பென் வாங்கிட்டு போங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ உன் படத்தை பார்த்தேன், அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா தட் இஸ் த பிக் சர்வீஸ். நீங்கள் முக்தி நிலை அடைஞ்சாச்சு. நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணணும். வந்து அவனுக்குன்னு சில ஸ்ட்ரென்த் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சப்போர்ட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்கள சின்ன வின்ஸ் கூட அவங்கள வந்து நீங்கள் பாராட்டணும். சின்ன வின்னிங்காக இருக்கும், நீங்கள் பாராட்டணும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஆஸ் எ டீச்சர் நீ நல்லா சத்தமாக வாசி, அடுத்த தடவை நீ எப்படி 10 மார்க் கூட எடுத்துடணும், தனியாக பேசுங்க. நீங்கள் ரொம்ப அவங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து செட் அச்சீவபிள் கோல்ஸ், அவன் அடையிற மாதிரி கோல் கொடுங்க. நல்ல டீப் ப்ரீத்திங். வந்து டூ நாட் ஜட்ஜ் எ ஃபிஷ் பை இட்ஸ் எபிலிட்டி டு கிளைம்ப் எ ட்ரீ. ஒரு மீன் மரம் வேகமாக ஏறுகிறது என்பதற்காக அது நல்ல மீன் என்று நம்பிவிடாதீர்கள். மீன் மரத்திலே வேகமாக ஏறுவதை விட அது வேகமாக நீந்த வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துங்கள். இட்ஸ் அ கிரேட் ஃபிலாசபி. நீங்கள் சாப்பிடும்போது இது உங்களுக்கு நிறைய விருந்து கொடுக்கும். ஓகே, இதை நீங்கள் சூவ் பண்ணி பாருங்கள். என் பிள்ளையாக இருக்க வேண்டும். என் பிள்ளைய பிஸ்னஸ் மேனாக ஆக்கிறாதுங்க 3 வயசுலேயே. என் பிள்ளைய 2.5 வயசுலேயே டாக்டர் ஆக்கிறாதுங்க. பிள்ளையாக வாழ விடுங்கள், வாலிபனாக வாழ விடுங்கள். சரியா? ஆமாம். ரொம்ப வந்து தேவையில்லாத சங்கடங்களை எஸ்பெஷலி இந்த லேர்னிங் டிசபிலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கவே கூடாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எடுத்துக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து படிக்கிற டைம் ஒன்றும் பெரிய ஸ்பீடெல்லாம் கிடையாது, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பார்த்தா உலகமே இன்றைக்கி ஐன்ஸ்டீன் தெரியாதவங்க யாருமே கிடையாது. சரிதான்? E=mc². இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கதை இருக்குது. வந்து நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஒன்று பாவம், பஞ்ச பரதேசி, ஆனால் மிக புகழ்பெற்ற ஜனாதிபதி. புரியுதா? ஹெலன் கெல்லர் பேச முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் மிகப்பெரிய சமுதாய தொண்டு பண்ணியிருக்கிறார். நல்ல ஒரு கைது பாராட்டு கொடுவோம். வாழ்த்து வரும். எல்லாரும் நல்லா கைத்தட்டுவோம். புக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுங்க. இந்த பனியன் டிஷர்ட்டு கொடுங்க. வெரி குட். ஒரு யூனிவர்சிட்டி முன்னாடி நெல்சன் மண்டேலா சொன்னதை எழுதி போட்டிருக்கிறாங்க. ஓகே, ஒரு நாட்டை அழிப்பதற்கு குண்டெல்லாம் வேண்டாம், ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் அவ்வளோரையும் கெடுத்துட்டாச்சுன்னா ஒரு நாட்டை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறது. நான் வந்து கிட்டத்தட்ட 200 விசிட் போயிருக்கிறேன் இந்தியா ஃபுல்லாக. இந்த மாதிரி கோர்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணி
இவங்க நல்லா நடத்துகிறாங்க நல்லா நடத்தலைன்ட்டு. பட் நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மிகப்பெரிய விழா வைத்து ஒரு பெரிய விருது இந்த இதுக்கு கொடுத்துருந்துருப்பேன். பட்டு இப்போவும் எனக்கு எக்கச்சக்க மரியாதை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. எனவே நான் வந்து இப்போ இருக்கிற டைரக்டருக்கு ஐ வில் பி ரைட்டிங் a 2-page letter appreciating how you are conducting this program. So and hence when he is approaching in the later days for getting any other program for conducting, he will not be facing the problems what he has faced previously. He will be honored like anything. இது ஒரு சைடு. மற்றபடி உங்களெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போகாமலே டிகிரி வாங்கலாம். பிஎட் காலேஜெல்லாம் ரொம்ப அசிங்கமாக போய்விட்டது. சில காலேஜ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தனியாக வந்து கேட்டால் நான் சொல்கிறேன், அங்கே வந்து ரொம்ப கேவலமாகலாம் படிக்கிறார்கள். ஆனால் ஒரு டிப்ளமோ கோர்ஸுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இது அந்த ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏதோ ஒரு 24 காம்பவுண்ட் வச்சுருக்காங்களா அந்த மார்க்கு கொடுக்க. இதெல்லாம் முதலே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. நல்ல வேளை வந்த பிறகு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ எம் ஸோ ஹாப்பி. இட் இஸ் ரியலி எஜுகேஷன். ஓகே, எஜுகேஷனுங்கிறது பரீட்சைக்கு படிக்கிறது இல்லை. நீங்கள் யாரும் பரீட்சைக்கு படிக்கலை. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படும். ஒரு பரீட்சைன்னு உங்களுக்கு வச்சாச்சுன்னா, ரிட்டன் எக்ஸாம் வச்சாச்சுன்னா, ஐ ஹாவ் 100% ஹோப் தட் யூ வில் நாட் பி ப்ரிப்பேரிங் ஆன் த ப்ரீவியஸ் டே. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே தெரியும், அன்னன்னைக்கு தெரிஞ்சிருது. கீப் இட் அப் ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. நீங்கள் தான் எனக்கு ப்ரேயர் பண்ணோம், பட் நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.